நான் யார் தெரியுமா? அதிசய அப்பா. முக்கடலில் அம்மாத்தா வீட்டில் தங்கினோம். ஆத்தா மாடுகள் வளர்த்து வந்தார். பால், மோர், தயிர் விற்று வந்தார். அம்மாவுக்கு எங்கு சென்றாலும் பீடி சுற்றும் வேலைதான். 7 வயதில் ஆரம்பித்த வேலை இன்னும் தொடர்கிறது. 16 வயதில் சொக்கால் பீடி கம்பெனியில் பீடி தொழில் பற்றிய சினிமா படம் எடுத்திருக்கிறார்கள். ஊரில் உள்ள வயசு பெண்களை கம்பெனிக்கு வரவழைத்து சினிமா படம் எடுக்க அம்மாவும் சினிமா காட்சியில் வந்திருக்கிறார்கள். அவ்வப்போது பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். இப்போதும் அதே பீடித் தொழில்தான். தெருவில் உள்ள தோழிகள் அனைவரும் வரிசையாக அமர்ந்து கதைகள் பேசிக்கொண்டே பீடி சுற்றுவார்கள். அவ்வப்போது சினிமாவுக்கு அழைத்துப் போவார்கள். முதலாளி, நீலமலை திருடன் போன்ற படங்கள் என் நினைவில் உள்ளன. நான் பள்ளிக்கு போவேன். பலாப்பழ சுளைகளை ஆத்தா பாத்திரத்தில் வைத்துக் கொடுக்க நான் விற்று வருவேன். ஆனால் அப்பா என்ன செய்வார்? பீடிக்கடையை சிங்கையில் பண்டாரத்தான் பார்க்கிறார். இங்கு என்ன செய்வது? எனக்கு பெரியப்பா முறையுள்ள நண்பர் அப்பாவிடம் வாழைத்தார் மொத்த வியாபாரம் செய்ய ஆலோசனை சொல்ல அப்பா வியாபாரத்தில் இறங்கிவிட்டார். வள்ளியூரில் இருந்து ஒரு லாரி நிறைய வாழைத்தார்களை கொண்டு வந்து பழுக்க வைத்து பழத்தார்களை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு விற்று வந்தார். ஒரு லாரி நிறைய கரும்பு கொண்டு வந்து விற்றார். ஆனால் ஏராளமான பழத்தார்கள் கரும்பு கட்டுகள் விற்காததால் சொக்லால் கம்பெனி யானைகளுக்கு தீனியாக கொடுத்து விட்டார். ஆரம்பமே நஷ்டம். அடுத்து ஆடுகளை கொண்டு வந்து வியாபாரம் செய்தார். நானும் ஆடு மேய்க்க சென்றேன். ஆடுகள் ஒவ்வொன்றாக இறந்து போக அதிலும் நஷ்டமே. அடுத்து கடலை வியாபாரம் செய்ய திட்டம் போட்டார். கடலை உடைக்க மிஷின் வாங்கினார். ஒரு லாரி நிறைய கடலை மூட்டைகளை இறக்கினார். கடலைகளை வறுத்து மிஷினில் உடைத்து உமிகளை நீக்கி சுத்தமான கடலைகளை மூட்டை மூட்டையாக சைக்கிளில் கொண்டு போய் கடைக்கடையாக போட வைத்தார். சைக்கிளுடன் மூட்டைகளோடு சென்ற இளைஞர்கள் வரவே இல்லை. மூட்டைகளை போட்ட கடைகளில் இருந்து வசூலும் வரவில்லை. முடிவில் இதிலும் நஷ்டமே. இப்படியாக 2 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. இதற்கிடையில் சொக்கால் பள்ளியில் நான் படிக்கும்போது சுதந்திர தினத்தன்று பள்ளியில் இருந்து காந்தி சிலை வரை ஊர்வலம் சென்றோம். அப்போது பின்னால் வந்த மாணவன் என் கால்களை தட்டிவிட நான் கீழே விழுந்தேன். முட்டிக்கால் விலகி நடக்க முடியவில்லை. தூக்கி வந்தார்கள். ஆத்தா முட்டை 10 போட்டார்கள். நெல் பயிரை அரைத்து 10 போட்டார்கள். எலும்பு வைத்தியர் ஒருவர் வந்து கட்டு போட்டார். 1 மாதமாகியது நான் நடக்க. அப்பா மீண்டும் சிங்கைக்கே போக முடிவு செய்தார். சொக்கால் பள்ளியிலிருந்து எனக்கு டிசி வாங்கி வந்தோம். அப்போது 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். தம்பி என்னோடு வகுப்புக்கு வருவதோடு சரி, எந்த வகுப்பிலும் சேரவில்லை. ஆத்தா புலம்பினார். அப்பாவுக்கு ஆலோசனை சொன்ன நண்பரை திட்டினார். பாப்புக்குட்டி அப்பாவுக்கு புத்திமதி கூறினார். 2 வருடத்தில் ஏராளமான நிகழ்ச்சிகள், ஏராளமான பொருள் நஷ்டம். வயல்தான் எங்களை ஓரளவு தாங்கி பிடித்தது. அம்மாவுக்கு வர பிடிக்கவே இல்லை. எனக்கும் பள்ளியை விட்டு போக மனமில்லை. முடிவில் சிங்கைக்கே வந்து சேர்ந்தோம்.